தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது ஞாயிறு. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இந்த இறை வார்த்தை பகிர்வின் வழியாக உங்களை சந்திக்க அருள்கூர்ந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த நாளிலே திருப்பலின் வழியாக மன்றாடுகின்றேன். நற்கருணை வடிவிலே நம்மை கடந்து வந்து இறை அனுபவத்தை தருகின்ற ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. கல்வாரி வழியிலே பங்கெடுக்க செல்லுகின்ற பொழுது உங்களையே முழுமையாக உயிருள்ள வழியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இறை அனுபவத்தை பெற்றவர்களாக ஆண்டவரை சுவைத்த நிறைவோடு இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் வாழ உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். திருப்பாடல் 34:8 இன்றைய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி, தனிப்பட்ட அனுபவத்திற்கு கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு தளத்தை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுவைத்து பார்த்தல் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட அனுபவம். உதாரணமாக ஒரு இனிப்பை சாப்பிடுகிறோம் என்றால் அது என் நாவிற்கு இனிமையை கொடுத்தது, என்னுடைய தொண்டைக்கு ஒரு வகையான ஒரு களிப்பை கொடு சொல்லலாம். ஆனால் அதை கேட்டவர்களுக்கு அதை உண்டதற்கான அருந்தியதற்கான அனுபவம் கிடைக்காது. அந்த இனிப்பை அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது மட்டுமே அந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கும். அதேபோல்தான் இறை அனுபவமும். பிறர் சொல்லி கேட்கலாம், அவர்கள் வாழ்விலே அற்புதங்கள் நடந்தன, இவர்கள் வாழ்வில் அதிசயங்கள் நடந்தன, இறைவன் இத்தகைய கிருபையை செய்தார் என்று சொல்லி கேள்விப்படலாம். ஆனால் அது நமக்கு நிறைவை கொடுக்காது. ஒரு வகையான உந்து சக்தியாக இருக்கலாம், நம்முடைய உணர்வுகளை உந்தி தூண்டி எழுப்பலாமே ஒழிய அது நமக்கு அனுபவத்தை கொடுக்காது. எதுவரை? நாம் அந்த ஆண்டவரை அனுபவிக்கும் வரை, இறைவனுடைய அற்புதத்தை அதிசயத்தை நம் வாழ்விலே கண்டுகொள்ளும் வரை, நம் வாழ்விலே அதை பெற்று அதன் வழியாக விடுதலையும் சுகப்படுத்தலையும் குணப்படுத்தலையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாமும் சொல்லுவோம், இயேசு எனக்கும் செய்தார் என்று சொல்லி. இத்தகைய அனுபவத்திற்காகத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி. எதை சுவைப்பது? நற்கருணையை, ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை. இதோ இயேசு உணவின் வடிவிலே நம்மை தேடி வருகின்றார். வானினின்று இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லும். ஏன் இயேசு உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மற்ற பொருள்கள் எல்லாம் நம்முடைய ஐம்புலன்கள் ஏதோ ஒன்றால் மட்டுமே ஸ்பரிசம் செய்யப்படுவதாக, அதை அனுபவிப்பதாக இருக்கும். ஆனால் உணவு என்று வருகின்ற பொழுது அது நம்முடைய அனைத்து புலன்களையும் நிறைவு செய்யக்கூடியதாக, அனைத்து புலன்களாலும் உணரக்கூடியதாக, அனுபவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்து மற்ற எதை கொடுத்தாலும் மனிதன் நிறைவடைவதில்லை. அவனுக்கு பற்றாது இன்னும் வேண்டும் என்கிற நிலைத்தனால் உணவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அவனால் சாப்பிட முடியாது. அது நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் உண்கின்ற உணவு நம்முடைய உடலாக மாறுகின்றது, நம்முடைய ஆற்றலாக சக்தியாக மாறுகின்றது, நம்முடைய சோர்வுகளையும் களைப்பையும் தணிக்கக்கூடியதாக மாறுகின்றது, நமக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றது. ஆகவேதான் இறைவன் நம்மிலே இரண்டர கலந்து நம் பலவீனங்களை போக்கி நம்முடைய இயலாமைகள் துணையாக இருந்து நம்மை ஆற்றுப்படுத்தி நமக்கு புது வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உணவின் வடிவிலே கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். எனவேதான் கடவுள் தன்னை உணவாக படைத்திருக்கின்றார். தன் பிறந்த பொழுது பெத்லகேம் உணவின் வீடு என்கின்ற அந்த அடிப்படையிலே இந்த உலகிற்கு வாழ்வு கொடுக்க வந்த உணவு நானே என்பதை சொல்லி காட்டிய இயேசு தான் வாழ்ந்த பொழுது அதை போதித்தவர். தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே அந்த உணவின் பொழுது அப்பத்தை பிட்டு சிலர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல் என்று சொல்லி அதை பகிர்ந்து கொடுத்தார். அதை கல்வாரி வழி நிறைவேற்றியும் அதன் வழியாக இறை ஆசீரை கொடுத்தார்.
ஆகவே இந்த உணவின் வடிவிலே நம்மை தேடி வருகின்ற இயேசுவை நாம் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளுகின்றோம், நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம், அவரை சுவைத்து அனுபவித்திருக்கின்றோம். எத்தனையோ கல்வாரி பலிகள், எத்துணை நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து எத்துணை கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் எத்தனை பலிகள் நமக்கு இறைவனுடைய அனுபவத்தை, இயேசுவை சுவைத்த அனுபவத்தை, இயேசுவின் தனிப்பட்ட அனுபவத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்ததாக இருக்கின்றது. ஞாயிறு திருப்பலி என்பது நம்முடைய கடமையாக மாறி போயிற்று. அதிலிருந்து மாறி வர வேண்டும். இப்படி இந்த இயேசுவை சுவைக்க வேண்டுமெனில் நமக்கு தடையாக இருப்பது என்ன என்று சொல்லி இந்த நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முற்சார்பு எண்ணம். இயேசுவை பற்றி அவர்கள் வைத்திருந்த எண்ணம், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்கள்? இவரை பற்றி தெரியுமே, இவருடைய தந்தை தாயை பற்றி தெரியுமே, இவருடைய சகோதர சகோதரிகளை பற்றி தெரியுமே என்று சொல்லி தன்னுடைய முற்சார்பு எண்ணத்தை சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் கூட இந்த முற்சார்பு எண்ணங்கள், நாம் திருப்பலியை அணுகி வருகின்ற பொழுது, நற்கரணை அணுகி வருகின்ற பொழுது உண்மையான நம்பிக்கையோடு அவரை தேடி வருவதற்கு பதிலாக வழக்கம் போல் நடக்கின்ற ஒரு நிகழ்வுதானே என்று சொல்லி அதன் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்முடைய எண்ணங்கள் நம்மை மேற்கொள்கின்ற பொழுது அங்கே வருகின்ற ஆண்டவரை நம்மால் கண்டுகொள்ள முடிவதில்லை. பெரும்பான்மையான சமயங்களில் கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது நாம் அங்கே வருகின்ற குருவில் நம் கண்களை பதிக்க வைக்கின்றமை வெளியே அந்த இடத்திலே முழுமையாக பிரசன்னமாக இருக்கின்ற இயேசுவில் நாம் நம்பிக்கை வைப்பதில்லை, இயேசுவை நாம் முழுமையாக தரிசிப்பதில்லை. எனவே தான் கல்வாரி வழி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கவில்லை, நமக்கு வாழ்விலே ஒரு புது வாழ்வையும் நிறைவையும் கொடுப்பதில்லை. இயேசுவை சந்தித்த மனிதர்கள் ஒருவரும் வந்த நிலையிலே திரும்பி போகவில்லை. இயேசு அனுபவத்தை பெற்றவர்கள் குணம் பெற்று சென்றார்கள், விடுதலை பெற்று சென்றார்கள், புது வாழ்வை பெற்று சென்றார்கள், உயிர்ப்பை பெற்று சென்றார்கள். நாம் கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த முற்சார்பு எண்ணம் இருக்கின்ற பொழுது நம்மால் இயேசுவை அனுபவிக்க முடியாது. அதே போல இந்த முற்சார்பு எண்ணம் இருக்கின்ற பொழுது நம்முடைய மனித கண்ணோட்டம் மட்டுமே அங்கே வரும். எப்படி? யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீரை அது குடிப்பொருள் பொங்கியிலும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வை அளிக்கும் என்று சொல்லுவார். அது தன்னுடைய வாழ்வின் வழியாக வருகின்ற ஆசிரியர் இயேசு பேசுகின்ற பொழுது 15 சமாரிய பெண் சொல்வது, ஐயா அத்தண்ணீர் எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கும் தாகம் எடுக்காது, தண்ணீர் மூலம் நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்று சொல்லி. அதேபோல்தான் யோவான் 6 படிக்கின்ற பொழுது 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பழுகச் செய்து 5000 பேருக்கு இயேசு உணவு கொடுத்த பொழுது அதை உண்டு பருகியவர்கள் அடுத்த நாள் இயேசுவை தேடி வருகின்றார்கள். இயேசு அவர்களை தேடி வருகின்ற பொழுது இயேசு அவர்களும் சொல்லுகின்றார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள வாழ்வு கொடுக்கும் உணவு நானே என்று சொல்லுகின்ற பொழுது அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் நிலையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நேற்று இயேசு உணவு கொடுத்தார், பழைய ஏற்பாட்டிலே மோசே வழியாக இறைவன் 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களுக்கு அன்றாடம் போஷித்து அவருக்கு உணவு கொடுத்தார். அதை போலவே ஆண்டவரே அந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று சொல்லி மனித கண்ணோட்டத்தோடு இயேசுவை அணுகிய பொழுது அவர்களால் இயேசு தருகின்ற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது இந்த மனித கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது இது சாதாரண அப்பம் தானே, சாதாரண ரசம் தானே, குருவானர் கை வைக்கின்ற பொழுது அது நடந்து மாறிவிடுகின்றதா என்கின்ற நம்முடைய அறிவை கொண்டு அதை பார்க்க முற்படுகின்ற பொழுது அதிலே வருகின்ற ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது, இயேசுவின் அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த முற்சார்பு எண்ணத்தையும் மனித இயல்புகளையும் களைந்தெறிந்து விட்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கல்வாரி பலியிலே பங்கெடுக்க முயற்சிப்போம். இப்படி கல்வாரி பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது நான் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக பவுல் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. நாம் ஆண்டவரை சுவைக்க வேண்டுமெனில் முதலிலே நம்மிடம் இருக்கிற தீமைகளை களைந்தெறிய வேண்டும். மனக்கசப்பு, சீற்றம், கூச்சல், பழிச்சொல், எல்லா வகையான தீமைகள் உங்களிடமிருந்து களைந்தெறியுங்கள். எனவேதான் கல்வாரி வழியின் துவக்கத்திலேயே மன்னிப்பு வழிபாடு வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் முழு திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், இயேசு அனுபவிக்க வேண்டும் எனில் திருப்பலியில் ஆண்டவரை சந்திக்க வருகின்ற பொழுது, தூய தெய்வத்தை சந்திக்க வருகின்ற பொழுது நம்மை தூய்மையாக்க வேண்டும், நம்முடைய அழுக்குகளை களைந்தெறிய வேண்டும். தீமைகளை தகர்த்தெறியுங்கள் முதல் காரியம். 2ஆவதாக பவுல் சொல்வது நன்மை செய்யுங்கள். எப்படி நன்மை செய்வது?
மத்தேயு நற்செய்தி 5:23 நீ பழி செலுத்த வருகின்ற பொழுது உனக்கும் உன் சகோதரனுக்கும் இதே மனத்தாங்க இருப்பதாக கேள்வியுற்றால் பழி அங்கேயே வைத்துவிட்டு முதலில் இப்போ அவரோடு சமரசம் செய்து கொள். உன்னோடு இருக்கின்ற மனிதர்களோடு இணைந்து பழியை ஒப்புக்கொடு, தனிப்பட்ட முறையிலே அல்ல. அந்த நன்மை செய்வதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். அந்த நன்மை செய்வதற்கான ஆற்றலையும் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சொல்லி பவுலடியார் சொல்வதை போல நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்மோடு இருக்கின்ற நமக்கு வளமும் இடமும் அமர்ந்திருக்கின்ற மனிதர்கள், நம்மோடு ஆலயத்தில் கூடியிருக்கின்ற மனிதர்கள் மற்றும் இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிற தீமைகள் அனைத்தையும் எடுத்துச் சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசி மன்றாடி இறைவனுடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்றுக் கொடுப்பவர்களாக நாம் ஆண்டவர் முன்னால் பரிந்து பேசிய நிலையிலே வந்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் பரிந்து பேசி நன்மை செய்ய வேண்டுமெனில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் ஒருவருக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னிக்க வேண்டும். நன்மை வாங்குவதற்கு முன்னால் கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை சொல்கிறோம். நான் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதை போல இயேசுவே என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அந்த வார்த்தை உண்மையுள்ளதாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே அந்த ஆசி நமக்கு கிடைக்கும். அதற்கு உதாரணமாக இயேசு யாரை சொல்லி இருக்கின்றார்? கடவுள் உங்களை மன்னிப்பதை போல. எரேமியா 31:34 நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுவார். இறைவாக்க புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அவருடைய பாவங்களை என் பின்னால் தூக்கி எறிந்து விட்டேன், அதை நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுவார். உங்களுடைய பாவங்களை ஆழ்கடலை தூக்கி எறிந்து விட்டேன், அது மீண்டும் நினைவு கூறப்படாது என்று சொல்லுவார். இப்படி கடவுள் மன்னிப்பதை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற பலவீனமான மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நற்கருணையின் அனுபவம் நமது வாழ்விலே நிறைவாய் தங்க ஆரம்பிக்கும். இப்படி இந்த நற்கருணை அனுபவத்தை பெறுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவரை சுவைத்து மகிழ்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? இன்றைய முதல் வாசகம் அழகாக பதில் சொல்லுகின்றது. எலியா ஜெசபேல் அரசிக்கு பயந்து ஓடுகின்றார். எப்படிப்பட்ட இறைவாக்கினர் எலியா? இறைவன் மீது இறைவன் மீது கொண்ட அந்த வைராக்கியத்தினாலே பற்றினாலே 450 இறைவாக்கி போடு இறைவாக்கி எதிர்த்து போராடி இறைவனை உண்மையான தெய்வம் என்று சொல்லி அறுதியிட்டு கூறியவர். ஆகாப் அரசனுக்கு எதிராக துணிவோடு பேசியவர். ஆனால் இன்று பயந்து ஓடுகின்றார். பயம், கலக்கம், சோர்வு, ஒரு தளர்ச்சி, இவை எல்லாம் தான் அவரை புலம்பச் செய்கின்றது. எவ்வாறு புலம்புகிறார் பாருங்கள். ஆண்டவரே, நான் சாக வேண்டும், நான் வாழ்ந்தது போதும், என் உயிர் எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையை விட நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். இப்படி புலம்பியவருக்கு கடவுள் உணவு கொடுக்கின்றார் தூதர் வழியாக. அந்த உணவை உண்டவுடன் அவர் வலிமை பெறுகின்றார். எழுந்து 40 பகலும் தொடர்ந்து நடந்து கடவுளுடைய மலையை அடைகின்றார். கடவுளுடைய மலையை அடைவதற்கு அவருக்கு வலிமை கொடுத்தது கடவுள் கொடுத்த உணவு. நாம் நற்கரின் வழியாக உண்கின்ற இயேசுவின் உடல் ரத்தம் நமக்கு ஆன்மாவிற்கு பலனை கொடுத்து நாம் கடவுளுடைய திருவடியை, மோட்ச பாக்கியத்தை, நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும் அளவிற்கு நம்மை உந்து தள்ளக்கூடியது, நமக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இந்த நற்கருணை பிரசனம். இந்த நற்கருணை பிரசனம் சாத்தானை எதிர்த்து போராட நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற பயங்களை, குழப்பங்களை, கலக்கங்களை, புலம்பல்களை அனைத்தையும் எடுத்து போட்டுவிட்டு நமக்கு புது வாழ்வை கொடுக்கக்கூடிய அருமருந்தாக மாறுவது இந்த நற்கருணை. இதுதான் நற்கருணை வழியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம். உண்மையான நிலையிலே இயேசுவை அணுகி இயேசுவின் நம்பிக்கை வைத்து இயேசுவை சுவைத்து அனுபவிக்கின்ற பொழுது மனித முற்சார்பு எண்ணங்களை கலைந்தெறிந்து விட்டு தீமைகளையும் அதனுடைய எல்லா சக்திகளையும் கலைந்தெறிந்து ஒருவர் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை ஒரே உள்ளத்தோடு வழியிட்டு ஆண்டவரில் இரண்டர கலக்கின்ற பொழுது கடவுள் தன்னை நமக்கு உணவாக கொடுக்கின்ற அந்த இயேசுவை நாம் உண்டு பருகுகின்ற பொழுது நாம் அவரோடு இணைகின்றோம். யோவான் நற்செய்தியிலே சொல்வார், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பு என்னோடு இணைந்திருக்கிறார், நானும் அவனோடு இணைந்திருப்பேன். இப்படி இயேசுவோடு இணைகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார். அப்படி நாம் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது இயேசு நம்மிலே வாழ்வார். நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு அருமருந்தாகும். நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீராக அமையும். இத்தகைய அருளை கேட்போம். அன்பு சகோதரமே, நாம் இன்று ஞாயிறு கல்வாரி பலியிலே பங்கெடுக்க இருக்கின்றோம். கல்வாரி பலியில் பங்கெடுக்க செல்லுகின்ற பொழுது துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரை நாம் அனுபவிக்க முயற்சிப்போம். இறைவன் தருகின்ற மன்னிப்பை, இறைவன் தருகின்ற விடுதலையை, இறைவன் தருகின்ற குணப்படுத்துதலை, இறைவன் தருகின்ற ஆற்றுப்படுத்துகின்ற ஆற்றலை கல்வாரி வழியிலே கண்டுகொள்ளுவோம்.
இயேசுவை காணச் சென்ற மகதலா மரியாள் கல்லறையை தேடிச் செல்கின்ற போது அழுகையோடு சென்றாள். அங்கிருந்து வெளியே வருகின்ற பொழுது இயேசுவை அனுபவித்து விட்டு இயேசுவின் சாட்சியாக மகிழ்ச்சியோடு வந்தார். ஒவ்வொரு கல்வாரி வழியும் இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கட்டும், இயேசுவின் சாட்சியாக மாற்றட்டும். இயேசுவை அனுபவித்த நாம் அவரை அறிக்கையிடுவோம், அதன் வழியாக இறைவனை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.